இனிய தமிழமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சென்ற நாள் நாம் பார்த்தோம், அதாவது எப்படியெல்லாம் அந்த தைப்பொங்கல் விழா போட்டியில் நடைபெற்றது, பரிசு வழங்கப்பட்டது என்பதையெல்லாம் பார்த்தோம். ஒரு 5 வருடம் கழித்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது குழந்தைகளுக்கான போட்டி மிக சீரும் சிறப்புமாக விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே ஒரு போலீஸ் வேன் வந்து நின்றது. அந்த மெயினாக இருக்கக்கூடிய மாரியம்மன் திடலிலே விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் இடத்திற்கு வந்தது. இந்த போட்டி தொடங்கி நடத்தி வைப்பது யார் என்று கேட்டார்கள். எல்லோரும் என்னை கை காண்பித்தார்கள். என்னை பார்த்தவுடன் நான் எப்பொழுதுமே ஊரில் இருக்கும்போது சட்டை போடுவதில்லை, சட்டையை பற்றி சட்டை கொள்வதில்லை. எனவே என்னிடத்தில் வந்து ஏறுடா உன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, ஏறுடா ஸ்டேஷனுக்கு போகலாம் என்றார்கள். எல்லோரும் ஓடி வந்து தாங்களும் ஏற வந்தார்கள். வேண்டாம், நீங்கள் இந்த விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி கொண்டிருங்கள், நான் போய் பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவரெல்லாம் நிறுத்திவிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் என்னை உள்ளே போனோன்னு, நீ யாருடா, இந்த வாத்தியாரை எல்லாம் அடித்திருக்கிறாய், நீ யாருடா என்று என்னை வா போ, நீ வாடா போடா என்றெல்லாம் பேசினார். அந்த சமயத்தில் ஊரிலே பணிபுரிகின்ற ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். நான் அவரிடத்திலே, என்ன சார், ஊரிலே நல்ல முறையில் விளையாட்டுப் போட்டிகள் மிக சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது, விறுவிறுப்பாக நடைபெறுகிறது, இந்த நேரத்தில் என்ன எங்களை பற்றி நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களே, அந்த புகார் என்ன என்றேன். அந்த இன்ஸ்பெக்டர், அங்கேயெல்லாம் பேசாதே, என்னிடத்தில் நேராக பேசு, எதற்காக அவனை அடித்தாய் என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் யாரையும் அடிப்பதும் இல்லை, அடிக்கப் போவதும் இல்லை. எனவே நான் அந்த மாதிரி செய்தாக ஆசிரியர் கொடுத்திருந்தால் ஆசிரியரை கூப்பிட்டு விசாரிங்கள் என்று சொன்னேன். உடனே அவர், அந்த பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு பெரியவர், எனது பக்கத்தூர்க்காரர், மிகவும் எல்லா இடத்துலையும் நன்மை புரியக்கூடிய நல்ல மனிதர். அவர் 70-75 வயது இருக்கும், எனக்கு அப்பொழுது 30 வயது இருக்கும். அந்த சமயத்தில் அந்த பெரியவர் எழுந்து என்னை பார்த்து 2 கையிலையும் பிடித்து கொண்டு, தம்பி எப்படி இருக்கிறாய், வேலையெல்லாம் நன்றாக போய் கொண்டிருக்கிறதா என்று சொன்னார். அவரது பேரனும் நானும் ஒரே தனியார் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர் என்னை பார்த்தவன் மிக ஒரு மரியாதையாக எழுந்து நின்று என்னை கை கூப்பி வணங்கினார். அப்பொழுது இன்ஸ்பெக்டர் பார்த்துவிட்டு பெரியவரை பார்த்து, யார் இவர், யார் இவன், இவனுக்கெல்லாம் கைகூப்பி வணங்குகிறாய் என்று கேட்டார். ஐயா, பெரிய நல்ல மரியாதையுள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடியவர், பட்டப்படிப்பு படித்திருக்கிறார், ஒரு பெரிய கம்பெனியிலே பெரிய வேலையில் இருக்கிறார், அவரை எப்படி நீங்கள் வாடா போடா என்று அழைக்கலாம் என்று சொன்னார். உடனே அவர் பார்த்துவிட்டு, நீங்கள் படித்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் ஏன் சட்டை போடாமல் இருக்கிறீர்கள் என்றார்கள். நான் ஊரிலே இருக்கும்போது எப்பொழுதும் சட்டை போடுவதில்லை என்று சொன்னேன். முதலில் உட்காருங்கள் என்று சொன்னார். ஆசிரியை பார்த்து, இவர் தான் அடித்தவரா என்று கேட்டார். உடனே ஆசிரியர் அங்கு வந்து, இல்லை இல்லை, இவர் அடிக்கவில்லை, இவரெல்லாம் எங்களுக்கு மிகுந்த குடும்ப நண்பர்கள் என்று சொன்னார். பின்ன என்னதற்காக நீ இவரது பெயரை சொன்னாய் என்று சொன்னார்கள். உடனே இல்லை, இவர்தான் அந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றனாலே அவர் பெயரை சொன்னேன் என்றார். உடனே அந்த இடத்துல அந்த புகார் அந்த பாலு என்பவரும் அங்கு வந்திருந்தார். வந்தவன் இருவருக்கும் தகராறு நடந்திருக்கிறது. அவர் இவருடைய மாணவனாக இருந்தபோதும் ஏதோ அவருடைய தாயை பற்றியெல்லாம் குறிப்பிட்டதுனாலே அந்த பையன் இந்த ஆசிரியரை அடித்திருக்கிறார். இவர் அதை சொல்லாமல் என் பெயரை சொல்லி அந்த விழாவை கெடுப்பதற்காக செய்திருக்கிறார். சொன்ன உடனே நான் அவரிடத்தில் எடுத்து சொன்னேன், இந்த மாதிரி பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிற விழா, விளையாட்டுப் போட்டிகள் பெரியவர்களுக்கென்றும் சிறியவர்களுக்கென்றும் தனித்தனியாக நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் ஆசிரியருக்கு எங்கள் மீது என்ன காழ்ப்புணர்ச்சி என்று கேட்டோடனே அவருக்கு நிலைமை புரிந்துவிட்டது. அவர் சொன்னார், தம்பி, உங்களை வாடா போடா என்று பேசினது எல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள், நீங்களாம் படித்து நல்ல வேலையில் இருப்பவர்கள் என்று பெரியவர் சொன்னார். அந்த முறையில் இருக்கிற பொழுது உங்களை நான் அப்படியெல்லாம் பேசியிருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த பாலு என்பவர் மாணவரையும் கூப்பிட்டு என்னவென்று கேட்டார். ஐயா, இவர் என்னுடைய தாயை பற்றி தவறாக பேசினார், எனவே தான் அவரை அடித்தேன் என்று சொன்னார். உடனே ஆசிரியை பார்த்து, என்ன நீங்கள் உங்கள் மாணவனிடத்திலேயே ஒழுங்காக பேச மாட்டீர்களா என்றெல்லாம் ஆசிரியருக்கு புத்திமதி கூறி அனுப்பி வைத்தார். அந்த சமயத்தில் அவர் என்னை வேனில் அனுப்பாமல், உங்களிடத்தில் சற்று தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும், வாங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று அவருடைய பக்கத்தில் இருக்கிற குவார்ட்டர்ஸ்க்கு அழைத்து சென்றார். சென்றவுடன் அவர் கூறினார், என் மனைவிக்கு ஒரு தங்கை இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும், எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில் மிகவும் குறைவு, அதிலும் படித்தவர்கள் இன்னும் குறைவு, எனவே உங்கள் பகுதியிலே நீங்கள் வேலை செய்கிற தனியார் கம்பெனி யாரேனும் படித்தவர்கள் நல்ல வேலையில் இருந்தால் சொல்லுங்கள் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். மேலும் அவருடைய மனைவியிடம் என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு காஃபி
எல்லாம் போன்றவெல்லாம் பிஸ்கட் எல்லாம் கொடுத்து உபசரித்தார்கள். நானும் அவரிடத்தில் சொன்னேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் என்று சொல்லி அவருடைய விவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு திரும்பி வந்தேன். திரும்பி வந்து அந்த விழாவை தொடர்ந்து நடத்தி பரிசளிப்பு விழாவும் நன்றாக முடிந்தது. முடிந்து எனது இந்த நான் வேலை செய்யும் இடத்துக்கு சென்று பார்த்த பொழுது என்னுடைய இனிய நண்பர் அவரது சமூகத்தை சேர்ந்தவர், நன்றாக படித்தவர், நல்ல வேலையில் இருந்தவரை நான் அவரை கூப்பிட்டு நான் அனுப்பி வைத்தேன். இனிமேல் தான் நகைச்சுவை இருக்கிறது. என்ன நகைச்சுவை என்றால், ஒரு நாள் இவர் அழைத்து அங்கு சென்று அந்த பொண்ணை பார்த்துபடி வரும்படி நான் அனுப்பினேன். ஒரு எக்ஸ் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அவர் பெயரை சொல்லக்கூடாது அல்லவா. அவரும் போய் பார்த்துவிட்டு என்னிடத்தில் வந்து சொன்னார். என்ன ஜோக் என்றால், அவர் சொன்னது, அதாவது நான் போயிருந்தால் நிச்சயம் எனக்கு அடி கிடைத்திருக்கும். இந்த திருவிழாவில் வருகின்ற நாகை சொல்வார், அதுபோல் எனக்கும் அடி கிடைத்திருக்கும். என்ன காரணம் என்றால், அவர் போய் பெண் பார்த்து விட்டு வந்து என்னிடத்தில் சொன்னார், எனக்கு பெண்ணை பிடிக்கவில்லை என்று சொன்னார். சரி, அது அங்கே சொன்னீங்களா என்று கேட்டேன். இல்லை, நான் அங்கே சொல்லவில்லை, இன்ஸ்பெக்டராக இருக்கிறனால எனக்கு பயமாக இருந்தது, நான் சொல்லாமல் வந்து விட்டேன் என்று சொன்னார். வேறு என்ன என்னிடத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது, அது நான் சொல்லிவிடுகிறேன் என்று சொன்னேன். இல்லை இல்லை, எனக்கு அந்த பெண் பிடிக்கவில்லை, அந்த இன்ஸ்பெக்டருடைய ஒய்ஃப் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா இவ்வளோ மோசமாக இருக்கிறாயே நீ, அவர் திருமணமானவர்களை பற்றி இப்படி பேசுகிறாய் என்று கடிந்து கொண்டு அவருக்கு இது விஷயத்தை தெரிவித்து வேறு யாராவது இருந்தால் சொல்லுங்கள் என்றால், இருந்தால் சொல்லுகிறேன் என்றார். எனவே இந்த நண்பர்களை போன்றவர்கள் எல்லாம் நாம் வைத்துக்கொண்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதை அன்றுதான் நான் உணர்ந்தேன். இப்படி அநேக உதாரணங்கள், செயல்கள், எதிர்ப்புகள் இவற்றையெல்லாம் தாண்டித்தான் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே வந்தோம். இப்படி நடத்தி கொண்டே வந்த இதிலே மிக சீரும் சிறப்புமாக 2 நாள் 3 நாள் ஆனது. மிக 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 சீரும் சிறப்பு. ஒவ்வொரு விளையாட்டுப் போட்டிக்கும் ஒவ்வொரு நபர்கள் அதை ஸ்பான்சர் செய்தார்கள். இன்றைக்கு முதல் கபாடி போட்டி என்றால் முதல் பரிசு 5000, 2வது பரிசு 2500, இப்படியெல்லாம் வாலிபால் என்றால் முதல் பரிசு 5000 என்று எல்லாம் வைத்துக்கொண்டு மிக சீரும் சிறப்பாக இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நினைவுகளெல்லாம் நினைக்கின்ற பொழுது மிகவும் மனதிற்கு இதமாகவும் இருக்கிறது, சுகமாகவும் இருக்கிறது. அடுத்து என்னுடைய இது கல்லூரி பருவம். கல்லூரி பருவத்திலே நான் 3 வகையான எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்தது. அனுபவங்கள் என்னவென்றால், முதலிலே நாங்கள் சமூக சேவை செய்தோம் ஒரு நிறுவனத்தின் மூலமாக. அது அடுத்தது 2வது தமிழ் சேவை செய்தோம், அது 2வதாக. 3வதாக அங்கே அரசியலில் நாங்கள் ஈடுபட்டோம், அது 3வதாக. நாளையிலிருந்து ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.